தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 25/5/2026 திங்கட்கிழமை. பூரம் நட்சத்திரம் காலை 7:23 வரை, பிறகு உத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நாளைக்கு குரு பெயர்ச்சி. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெறும் குரு நாளை கடக ராசியில் காலை 11:08 அளவிலே சஞ்சரிக்கின்றார். இது வாக்கிய கணித ரீதியான குரு பெயர்ச்சி. குரு பொதுவாக இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம். சனி இருக்கும் இடத்திற்கு பலன் அதிகம், பார்க்கும் இடம் அவ்வளவு திருப்தியாக இருக்காது. ஆகையினாலே அப்படிப்பட்ட குரு உங்கள் இந்த ஜாதக அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கடகத்திலே வருகின்றார். வந்தவுடனே யாரை பார்ப்பார் என்றால் 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கின்றார், 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கின்றார், 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்கின்றார். இந்த பார்க்கும் ராசிக்காரர்கள் நாளை கண்டிப்பாக குரு சன்னதியில் நின்று குருவை வழிபட வேண்டும். இன்றே நீங்கள் வழிபடுவது நல்லது. சிலருக்கு பயிற்சியாக முன்னதாக பலன், சிலருக்கு பயிற்சியான அன்றைக்கு பலன், சிலருக்கு பேச்சியான 1 வாரம் 2 வாரம் கழித்து பலன் கிடைக்கும். பொதுவாக குரு என்று சொன்னாலே நவகிரகத்திலே நல்ல கிரகம். அதுவும் 20/10/2026 சிம்மத்திற்கு வருகின்றார். பிறகு மறுபடியும் அது கடகராசிக்கு செல்கின்றார். இப்படிப்பட்ட குருவாக இருப்பவர் இன்றைக்கு குரு சுக்கிரனோடு இணைந்திருக்கின்றார், மிதுனத்திலே இணைந்திருக்கின்றார். நாளை பேச்சியாகின்ற பொழுது கடகராசிக்கு ஜென்ம குருவாக வருகின்றார். பொதுவாக ஜென்மராமர் வனத்திலே என்பார்கள். அதனாலே கடகராசிக்காரர்கள் எல்லாம் வனவாசம் செல்லும் வாய்ப்பு வருமோ என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். கடகராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்ற குருவாலே அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமையப் போகின்றது. அற்புதமான பலன்கள் தினந்தோறும் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கும். நல்ல செய்திகள் 4 திசைகளிலிருந்து வரக்கூடிய நேரமாக அவர்களுக்கு இருக்கும். பார்க்கும் அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து பார்ப்பதனாலே பொன் பொருள்கள் குவியும், புகழ் கூடும், பொருளாதார விருத்தி நன்றாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் சப்தமஸ்தானம் 7ஆம் இடம் என்றால் வாழ்க்கை துணை. வாழ்க்கை துணை வரவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு, அதாவது 28 வயது 30 வயது நடந்தும் அல்லது இன்னும் வயது கூடிக்கொண்டு சென்றும் வாழ்க்கை துணை அமையவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு குரு பார்வையினாலே உடனேயே கல்யாண கனவுகள் எல்லாம் நனவாகலாம். ஓரிரு திங்களுக்குள் முடியும். ஏனென்றால் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி என்பார்கள். இதுவரை எந்த தோஷங்களின் பிடியில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் கும்பிட்ட சாமிக்குரிய வழிபாடுகளுக்குரிய பலன் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். முதலிலே வாழ்க்கை துணை அமையும். அதற்கு பிறகு வாழ்க்கை துணையால் வந்த பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அதுவும் சீராகும். பொதுவாக விவாகம் சிலருக்கு விவாகரத்திலே முடிகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்க அல்லது வாழ்க்கை துணையோடு இந்த சச்சரவுகள் அகல இந்த குரு பார்வை மகர ராசிக்கு வழிவகுத்து கொடுக்கும். இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் எல்லாம் குருவை தொடர்ந்து வழிபட வேண்டும். குரு கவசம் பாடி குரு பகவானை வணங்க வேண்டும். அடுத்து மீன ராசி. மீன ராசிக்கு ராசிநாதனே குரு 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார். 9ஆம் பார்வையாக பார்த்தால் பொன்பொருள்கள் குவியும், புகழ் கூடும், பொருளாதார விருத்தி அடையும், உலக நாடுகள் அளவிலே அவர்களுடைய பெயர் பரவலாம். பொதுவாக இந்த புகழ்பெற்றவர்களின் பட்டியலில் முதலிடம் பிடிக்கும் அளவுக்கு அவர்களுடைய பெயரும் இடம் பிடிக்கும். அந்த அளவுக்கு என்னென்ன மீனம் என்று சொன்னாலே ராசிநாதன் குரு. ராசிநாதனே உச்சம் பெற்றால் அவர்களுக்கு எதை நினைத்தார்களோ அதெல்லாம் சாதிக்க இயலும். அப்படிப்பட்ட குருவை நீங்கள் வணங்க வேண்டும். பொதுவாக குரு என்றால் நவகிரகத்தில் குரு இருக்கின்றார். இது நீங்களாக தென்முக கடவுள் என்கின்ற தென்முக கடவுளாக விளங்கும் தட்சிணாமூர்த்தியும் எல்லா ஆலயங்களிலும் இருக்கும். நீங்கள் இவற்றையெல்லாம் அதற்குரிய தெய்வமாக விளங்குபவர் தட்சிணாமூர்த்தி. நவகிரகத்தில் உள்ள குரு தெற்கு நோக்கி இருப்பார். தெற்கு நோக்காமல் இருக்கக்கூடிய திசை மாறிய குருவாக இருப்பவர் பட்டமங்கலம் என்ற ஊரிலே கிழக்கு நோக்கி விட்டிருந்து அருள் பாலிக்கின்றார். திசை மாறிய தெய்வங்கள் பொதுவாக நமக்கு வாழ்க்கையில் எந்த திசை இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு என்பார்கள். அந்த அடிப்படையில் எந்த குருவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நாளையும் வழிபடலாம். இன்றைக்கும் அதற்கு முதல் நாளே, பேச்சுக்கு முதல் நாளே சென்று நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லலாம். குருவார்க்க கோடியன்மை என்பதற்கேற்ப அனைத்து ராசிக்காரர்களுக்கும் குருவருளும் திருவருளும் கிடைக்கும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, வீடு கட்டுவது, அல்லது கட்டிய வீட்டை பழுது வரப்பது போன்றவற்றையெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த இலாகா மாற்றம் வரலாம். இன்று நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு புது ஆயுத்த யோகம் இருப்பதனாலே பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும். புகழ்பெற்றவர்களின் சந்திப்பு உண்டு. கலை கல்விக்காகவோ நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடலாம். அது மட்டுமல்ல, எதிர்பாராத விதத்தில் உதவிகள் கிடைத்தவும் இதே மகிழ்வீர்கள். உங்களுடைய உதவிக்காக உங்களுக்கு புதிய பதவிகள் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசியல் கிடத்தில் இருப்பவர்களுக்கு உண்டு. இந்த நாள் நல்ல நாள்.
மிதுனராசினியர்களே, உங்களுக்கு குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதால் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். இலாகா மாற்றங்களோ அல்லது இடமாற்றங்களோ வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். புதிய நண்பர்களை அறிமுகமும் அவர்கள் மூலம் பொருளாதார நிலை உயர்வும் உங்களுக்கு ஏற்படலாம். வரவு திருப்தி நாள். வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் மீட்டுகின்ற வாய்ப்பு இன்று உண்டு. இன்று இனிய நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 9ல் சனி இருக்கின்றார். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். இன்று தொழில் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் வரப்போகின்றது. 2ல் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று இனிய நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ராசிகளிலேயே சந்திரனோடு கேது இருந்தால் மனக்கலக்கம் அதிகரிக்கும். எதிர்மறை சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நடக்குமோ நடக்காதோ என்ற இரட்டிச்சு சிந்தனையில் இருப்பீர்கள். இன்று நீங்கள் நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். பகல் 1:33 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கின்றார். விரயங்கள் ஆகலாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கங்கள் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 1:33 மேல் சந்திரன் வருகின்றார். அதுவரை சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். எனவே பொதுவாக சந்திரபலம் நன்றாக இருந்தாலே சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு வியாபார போட்டிகள் அகலும். விலகிச் சென்ற சொந்தங்கள் எல்லாம் விரும்பி வந்து இணைவார்கள். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது. புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். இடமாற்றங்கள் இனிமை தரும். அதே நேரத்தில் அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மாலை நேரம் மருத்துவ செலவு உண்டு. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு குரு பார்வை இருக்கின்றது. நாளை குரு பயிற்சியாகி 10ஆம் இடத்திற்கு வருகின்றார். 10ல் குரு வந்தால் பதவி மாற்றம் என்பார்கள். எனவே அதற்கான அறிகுறி இன்றே உங்களுக்கு தென்படும். இருக்கும் இடத்திலேயே இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். 6ல் சனி இருப்பதனாலே புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். வரும் வாய்ப்பை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாய் பார்வை இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நாளை முதல் நல்ல நேரம் வரப்போகிறது. குரு பார்வை உங்கள் ராசியில் பதியப் போகிறது. சாதாரண குரு அல்ல, உச்சம் பெற்ற குரு பார்க்கின்றார். எனவே குருவுக்குரிய வழிபாடுகளை முறையாக நீங்கள் செய்வது நல்லது. குரு சன்னதியிலிருந்து குரு கவசம் பாடுங்கள். குருவை வழிபாடு செய்யுங்கள். சுண்டல் தானியம் கொடுங்கள். மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்கள். உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி. பிள்ளைகளாலும் மேன்மைகள் உண்டு. படித்து முடித்த பிள்ளைகளாக இருந்தால் வேலை கிடைக்கும். வேலை கிடைத்த பிள்ளைகளுக்கு மாலை கிடைக்க வேண்டும் என்று திருமண முயற்சிக்கு ஏற்பாடு செய்தால் அது கைகூடலாம். உறவுகள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யும். நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் இன்று நடைபெறும் நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று குரு பார்க்கிறது. நாளை குரு அஷ்டமத்துக்கு வரப்போகின்றார். எனவே இன்றைக்கு பொறுத்தவரை உங்களுக்கு அடுத்தவர் நலன்கருதி எடுத்த முயற்சிகளை ஆதாயம் கிடைக்கும். அயல்நாடு செல்லும் வாய்ப்பு கூட கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இடமாற்றங்கள் உறுதியாவதற்கான வாய்ப்பு உண்டு. 6ல் சூரியன் இருப்பதால் அரசு வழியில் சில பிரச்சனைகள் வரலாம். பொதுநலத்தில் இருப்பவர்கள் வீண்வெளிக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை. கேது 9ல் இருப்பதனாலே முன்னோர் சொத்துகளில் முறையான பங்கீடுகள் கிடைக்கவில்லையே என்று நினைப்பீர்கள். புதிய வழக்குகள் தோன்றலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, பகல் 1:33 வரை, அதாவது மதியம் 1:33 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். காலை நேரம் உங்களுக்கு சலசலப்பாகத்தான் இருக்கும். எதையும் திட்டவட்டமாக செய்ய இயலாது. எதிர்மறை சிந்தனைகள் மேலோங்கும். இதை செய்வோமா வேண்டாமா என்ற இரட்டித்த சிந்தனை. உறவினர் பகையும் உருவாகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். விரயங்கள் கூடும். கும்பராசினியர்களே, உங்களுக்கு பகல் 1:33 மேல் சந்திராஷ்டமம். எந்த புதுமுயற்சி செய்தாலும் நீங்கள் காலையிலேயே செய்து விடுவது நல்லது. கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காலை நேரம் கலகலப்பாக இருக்கும். மாலை நேரம் சலசலப்பாக இருக்கும். யோசித்து செயல்பட வேண்டும். ஒரு காரியம் முடிந்துவிடும் என்று ஈடுபட்டு இருப்பீர்கள். அது முடியாமல் போகலாம். அரைகுறையாக நிற்கலாம். என்ன இருந்தாலும் இன்று ராகு உங்கள் ராசியில் இருக்கின்றார். காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூட வேண்டுமானால் ராகுவுக்குரிய தெய்வமான துர்க்கையை நீங்கள் வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, நாளை குரு பயிற்சியாக இருக்கின்றது. குரு 6ல் வரப்போகின்றார். குருவையும் நீங்கள் வணங்குவது நல்லது. மீன
மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகி கொண்டே இருக்கும். 2இல் செவ்வாய் இருப்பதனாலே செல்வநிலை நன்றாக இருக்கிறது. இடபூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும். வீடு மாற்றம் பற்றியும் நாடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். 3ஆம் இடத்தில் புதன். மாமன மைத்துன வழியில் இந்த மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். விடப்படியாக சில காரியங்களை செய்து சாதித்து காட்டுவீர்கள். உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறுகிற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.